நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 142 டீல்ஸ் வித் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்டிகல் 143 டீல்ஸ் வித் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆர்டிகல் 200 டீல்ஸ் வித் கவர்னன்ஸ் அசென்ட் ரெகார்டிங் ஐ ஸ்டேட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்துருவோம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். முதல் கூற்று என்ன அப்படின்னா, பிரிவு 142 முழுமையான நீதியை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 143 உச்சநீதிமன்றத்திற்கும் ஜனாதிபதியின் பரிந்துரையை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 200 ஒரு மாநில மசோதாக்கு ஆளுநரின் ஒப்புதலை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுக்கும் இதுவுமே சரியானது தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்டிகல் 200, 201 இந்த ரெண்டுமே சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் நிறையவே ரிப்பீட்டடாக வந்த ஆர்டிகல். இது ஆளுநர் சம்மந்தமாக உள்ளது. ஸோ அதுதான் வச்சு ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் பி அவார்டட் சான்செட் ரத்னா அவார்டு ஃபார் 2025 கொடுத்துருக்காங்க. பின்வருவற்றில் யாருக்கு 2025 ஆண்டிற்கான சன்செத் ரத்னா அவார்டு வழங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. CN அண்ணாதுரை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆர்டிகல் 191 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் disqualification of membership in state legislative. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆர்டிகல் 192 authorizes governor to make the final decision on disqualification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அரசமைப்பின் 191வது பிரிவு மாநில சட்டமன்ற உறுப்பினரின் தகுதி நீக்கம் குறித்து கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தகுதி நீக்கம் குறித்து இறுதி முடிவை எடுக்க ஆளுநருக்கு பிரிவு 192 அதிகாரம் அளிக்கிறது. இதுல என்னன்னா, ரெண்டுமே பிரிவை பத்தி தான் சொல்லுது. ஒன்று 191, இன்னொன்று 192. ஸோ கான்செப்டை உள்வாங்கிட்டு அந்த பிரிவை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ போத் ஆர் கரெக்ட். 191 என்ன சொல்லுது, 192 என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் எல்லாமே படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஆம்புட்ஸ்மேன் ஆக்ட் வாஸ் என்ஆக்டட் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் குறை தீர்ப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 தான் இந்த குறை தீர்ப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் குறை தீர்ப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2014 அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 80 டீல்ஸ் வித் த ராஜ்யசபா எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா ரிட்டையர்டு எவ்ரி இயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து த எலெக்ஷன் டு ராஜ்யசபா இஸ் த்ரோச் ஓப்பன் பேலட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்போர்ட் ஆஃப் 34 MLAs இஸ் நீடட் டு பி த எலெக்டட் அஸ் ராஜ்யசபா MP ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆல் ஆர் கரெக்ட். தமிழ்லையும் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் பிரிவு 80 மாநிலங்களவை தேர்தலை பற்றி பேசுகிறது. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஓய்வு பெறினார். ஆமாம், ஓய்வு பெறுறாங்க. அடுத்து மாநிலங்களவைக்கான தேர்தல் திறந்த வாக்குச்சீட்டு மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தேவை அப்படிங்கிறது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை அப்படிங்கிறது. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் வாஸ் என்ஹான்ஸ்டு இன் விச் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 2001 தான் எரிசக்தி பாதுகாப்பு சட்டம். இது ஒரு முக்கியமான துறை, எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆக்ட் எப்போ இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 2001. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட் டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் தீர்மானிக்கிறது. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான், போத் ஆர் கரெக்ட் தான். உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகளின் எண்ணிக்கை நாடாளுமன்றம் தீர்மானிக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிறார். அடுத்து பாருங்க, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் வாஸ் என்ஹான்ஸ்டு இன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, உச்சநீதிமன்ற
நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1956 இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை தொடர்பான சட்டம். அடுத்து பாருங்க, யூபிஎஸ்சி permitted women candidates to appear for National Defense Academy examination from which year கேட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகளை எழுத பெண் விண்ணப்பதாரர்கள் எந்த ஆண்டு முதல் யூபிஎஸ்சி அனுமதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 2022 தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே மேல் கேண்டிடேட் தான் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 22க்கு அப்புறம் தான் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் எக்ஸாம்ஸை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, which state has formed SWAT Swift Women Action Team to tackle female protection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் போராட்டக்காரர்களை சமாளிக்க எந்த மாநிலம் SWAT மகளிர் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா தான். ஸோ பெண் போராட்டக்காரர்களை சமாளிக்க எந்த மாநிலம், ஆல்ரெடி போலீஸ் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கள சமாளிக்கிறக்கா புதுசாக ஒரு ஸ்குவாடை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் SWAT அப்படிங்கிறது. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா. அடுத்து பாருங்க, who is the Constituent Assembly proposed replacing the pairs not later than 6 weeks with as soon as possible regarding the time limit for the president to give an assent or return a bill recognition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, ஒரு மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவோ அல்லது திருப்பி அனுப்பவோ உள்ள காலக்கெடு தொடர்பாக 6 வார காலத்திற்கு மிகாமல் என்ற சொற்றொடரை as soon as possible என்று மாற்ற அரசியலமைப்பு சபையில் யார் முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது சமீபத்தில் இது ஆல்ரெடி உள்ளதுதான். ஸோ அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த வார்த்தையை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக இப்போ வந்து ஏதாவது சர்ச்சையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மசோதா தொடர்பாக மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவோ அல்லது திருப்பி அனுப்பவோ உள்ள காலக்கெடு தொடர்பாக 6 வார காலத்திற்கு மிகாமல் என்ற சொற்றொடரை as soon as possible என்ற மாற்ற வந்து அரசியலமைப்பில் யார் முன்மொழிந்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ BR அம்பேத்கர் அவர்கள் தான் முன்மொழிஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, who in the Constituent Assembly proposed that when a bill written under Article 111 or 200 and repassed by Parliament legislator, the President or Governor must be bound to give their assent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மசோதா வந்து பிரிவு 111 அல்லது 200 கீழ் திருப்பி அனுப்பப்பட்டு பாராளுமன்ற சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி அல்லது ஆளுநர் தங்கள் ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சபையில் யார் முன்மொழிந்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முன்னாடியே உள்ளதான், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து சமீபத்தில் இதானதுனால இது சம்மந்தமான பழைய டேட்டாவும் கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வேர்ல்டு ஆன்டி சைல்டு லேபர் டே இன் அப்சர்வ்டு ஆன் சொல்லியிருக்காங்க. உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 12 தான் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். இது சம்மந்தமாக நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளிலேயே ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும். ஸோ அந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக இந்த ஜூன் 12 வந்து கொண்டாடப்படுது. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் ஆர் ஜாயின்ட்லி ஃபண்டட் பை சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, த ஸ்கீம்ஸ் ஃபால் அண்டர் த ஸ்டேட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மத்திய அரசின் நிதி உதவி பெறும் திட்டங்கள் மத்திய மற்றும் மாநிலங்கள் கூட்டாக நிதி அளிக்கின்றன. ரைட்டு. அடுத்து, இந்த திட்டங்கள் அரசியலமைப்பின் மாநில மற்றும் பொதுப்பட்டியலில் அடங்கும் திட்டங்கள், மேலும் அவை மாநிலங்களால் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரிதான். 2 கூற்றை கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டு யூ மீன் பை சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் என்றால் என்ன? ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ மத்திய அரசு திட்டங்களை பொறுத்தளவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதே மாநில அரசாக இருந்தது அப்படின்னா சில திட்டங்களுக்கு வந்து 60-40, 50-50 அந்த மாதிரி ரேஷியோவில் ஃபண்டு வந்து அலோகேட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் என்ன என்றால் என்ன அப்படின்னா மத்திய அரசால் முழுமையாக நிதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி
கொஸ்டின் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய சமூக உதவி திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 தான் இந்த தேசிய சமூக உதவி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. அடுத்து இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம், அதுவும் 1200. இந்திரா காந்தி நேஷனல் டிசேபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம், அது 1500. ஸோ இந்த அடிப்படையில் இந்த தொகைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. தமிழில் பாருங்கள், தேசிய சமூக உதவி திட்டம் தொடர்பான சரியான கூற்றினை தேர்வு செய்யும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல அந்த தேசிய சமூக உதவி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல அது எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த வகையில் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்து 1200னும், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் 1200னும், அடுத்து இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வு திட்டம் 1500னும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு லெஜிஸ்லேட் யூதேன்சியா இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கி முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெதர்லாந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கி முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது சமீபத்தில் அந்த நாடு வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எ டோட்டல் ஆஃப் 13,357 differently abled members will be appointed to local governments rule in Tamil Nadu. They will be appointed to rural local bodies அலான்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாக பணிகளில் மொத்தம் 13,357 மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் கிராமப்புற ஊராட்சி அமைப்புகள் மட்டும் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது, ஏன்னா கிராமப்புறம் இல்லை, டவுன் பஞ்சாயத்துலையுமே நியமிப்பாங்க. ஸோ நகர்ப்புற உள்ளாட்சிகள்லையுமே நியமிக்கப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, ரெண்டாவது தவறு. அப்போ 1 மட்டும் சரி, ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் language is not recognized language as per 8th schedule of Indian Constitution சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இல்லாத மொழி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட இல்லாத மொழி எதுனா ராஜஸ்தானி. அப்போ மீதி எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ ராஜஸ்தானி மொழி வந்து 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்படலை. அடுத்ததை பாருங்க, consider the following statement. Commission for Protection of Child Rights Act was enacted in 2005. அடுத்து Tamil Nadu State Commission for Protection of Child Rights was established in 2012 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 இயற்றப்பட்டது. தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2012 நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரலில் கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. சில திட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்மாதிரியாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் எப்பயுமே சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு வந்துடும், அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கொண்டு வருவாங்க. ஸோ இதுலேயும் ரெண்டுமே கரெக்டு தான், இரண்டும் சரி. அடுத்து பாருங்க, த கவர்னர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் பை ஹிம்செல்ஃப். த அபவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, அரசமைப்பின் கீழ் ஆளுநருக்கு அவர் சொந்தமாக நிறைவேற்றக்கூடிய எந்த பணிகளும் இல்லை. மேற்கண்ட கூற்றை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது தான். ஸோ ஆளுநர் தொடர்பாக சமீபத்தில் நிறைய கரண்ட் ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால ஆளுநர் தொடர்பான கூற்று ஆர்டிக்கல் எல்லாமே கொஸ்டினாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எமர்ஜென்சி இன் இந்தியா வாஸ் proclaimed on June 25, 1975. அடுத்து, the emergency came to an end on 21 March 1977. The emergency proclamation was issued by President ஃபக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறது. ஸோ சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். தமிழில் பாருங்க, இந்தியாவில் அவசர நிலை ஜூன் 25, 1975 அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அடுத்து, அவசர நிலை மார்ச் 21,
1977 அன்று முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் சரிதான். அவசர நிலை பிரகடனத்தின் போது ஜனாதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபக்ருதீன் அலி முகமது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா இயர் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டேட்டோட கேட்க ஆரம்பிச்சதுனால சேர்த்து படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பிரசிடென்ட் ஜனாதிபதியாக இருந்தால் பிரதமராக யார் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்கப்படலாம். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனற்றில் இந்தியாவின் வெளிப்புற புலனாய்வு நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரா அப்படிங்கிறது தான் ரிசர்ச் அண்ட் அனலிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட வெளிப்புற புலனாய்வு அமைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஓட் த்ரோச் மொபைல் ஆப்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மொபைல் செயலி மூலம் வாக்களித்த முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்டு தான். சமீபத்தில் தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பீகாரில் தான் ஃபர்ஸ்ட் மொபைல் செயலி மூலமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் கேஸ்ட் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இ ஓட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனற்றில் நாட்டின் முதல் மின்னணு வாக்குப்பதிவை யார் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வாக்குப்பதிவு நம்மளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்ட ஒருத்தர் சமீபத்தில் தான் இறந்து போனார். ஸோ அவரோட கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இங்கே பாருங்க, நாட்டின் முதல் மின்னணு வாக்குப்பதிவை பதிவு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விபா குமாரி அப்படிங்கிறவங்க தான் மின்னணு வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் set to appoint the differently abled people in local bodies. Initially they will be appointed in rural local body alone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமிக்க உள்ளது. தொடக்கத்தில் அவர்கள் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மட்டுமே நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புன்னு பார்க்கும்போது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களிலும் வரும். தொடக்கத்திலும் இல்லை, மொத்தமாகவே அவங்க 2 இடத்துலையுமே அறிவிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது ரைட்டு, செகண்ட் உள்ளது தப்பு. ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் கொண்டு வராங்க. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுங்கும் போது ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ 1 இஸ் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இஸ் பீயிங் டன் பை எலெக்ஷன் கமிஷன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இந்த பீகாரில் தான் இது நடந்து முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டிலையும் இதை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் இது முடிஞ்சிருச்சு. முன்னாடி பீகாரில் பண்ணாங்க. ஸோ அதன்படி அவங்க எலெக்ஷனை நடத்திட்டாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. எங்கன்னா பீகார். ஸோ பீகார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் நடத்திட்டாங்க, எலெக்ஷன் நடத்தி அதில் 200+ சீட்டும் வந்து தற்போது முதல்வராக இருக்கிறவங்க அந்த கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் வாஸ் என்ஆக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் விசாரணை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1968. 1968 தான் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதிகள் விசாரணை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் இந்த நாட்டின் முதன்மை அந்த முன்மாதிரியாக அந்த தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இருக்கிறதுனால இது முக்கியத்துவம் பெறுது. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி ரிலீஸ் த பரக் ஆர்எஸ் சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் அமைச்சங்களில் எது பரக் ஆர்எஸ் கணக்கெடுப்பை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சகம் தான் இதை வந்து கணக்கெடுப்பை வெளியிடுறாங்க. பரக் ஆர்எஸ் கணக்கெடுப்பை வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். NPR is database containing a list of all usual residents of country. The NPR was first created in 2010 and updated in 2015 to 16. NPR data can be shared with government agencies and status சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். NPR என்பது நாட்டின் அனைத்து வழக்கமான குடியிருப்புகளின் பட்டியலை கொண்டு ஒரு தரவுதளமாகும். NPR முதலில் 2010 உருவாக்கப்பட்டது மற்றும் 2015
15 to 16 புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்பிஆர் தரவை அரசு நிறுவனங்கள் மற்றும் மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே சரிதான். ஸோ என்பிஆர் தொடர்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதுதான் என்பிஆர். ஸோ இதுக்கும் அப்ரிவியேஷன் கூட கேட்கலாம். என்பிஆர்னா என்ன அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் என்பிஆர் அப்படிங்கிறது. கவர்னன்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 142 டீல்ஸ் வித் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 143 டீல்ஸ் வித் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆர்டிகல் 200 டீல்ஸ் வித் கவர்னன்ஸ் அசென்ட் ரெகார்டிங் a ஸ்டேட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்துருவோம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். முதல் கூற்று என்ன அப்படின்னா பிரிவு 142 முழுமையான நீதியை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 143 உச்சநீதிமன்றத்திற்கும் ஜனாதிபதியின் பரிந்துரையை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 200 ஒரு மாநில மசோதாக்கு ஆளுநரின் ஒப்புதலை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுக்கும் இதுவுமே சரியானது தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டிகல் 200, 201 இந்த ரெண்டுமே சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் நிறையவே ரிப்பீட்டடாக வந்த ஆர்டிகல். இது ஆளுநர் சம்மந்தமாக உள்ளது. ஸோ அதுதான் வச்சு ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் பி அவார்டட் சான்செட் ரத்னா அவார்டு ஃபார் 2025 கொடுத்துருக்காங்க. பின்வருவற்றில் யாருக்கு 2025 ஆண்டிற்கான சன்செத் ரத்னா அவார்டு வழங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆர்டிகல் 191 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் disqualification of membership in state legislative. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆர்டிகல் 192 authorizes governor to make the final decision on disqualification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அரசமைப்பின் 191வது பிரிவு மாநில சட்டமன்ற உறுப்பினரின் தகுதி நீக்கம் குறித்து கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் குறித்து இறுதி முடிவை எடுக்க ஆளுநருக்கு பிரிவு 192 அதிகாரம் அளிக்கிறது. இதுல என்னன்னா ரெண்டுமே பிரிவை பத்தி தான் சொல்லுது. ஒன்று 191, இன்னொன்று 192. ஸோ கான்செப்டை உள்வாங்கிட்டு அந்த பிரிவை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ போத் ஆர் கரெக்ட். 191 என்ன சொல்லுது, 192 என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் எல்லாமே படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஆம்புட்ஸ்மேன் ஆக்ட் வாஸ் என்ஆக்டட் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் குறை தீர்ப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் இந்த குறை தீர்ப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் குறை தீர்ப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2014 அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 80 டீல்ஸ் வித் த ராஜ்யசபா எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா ரிட்டையர்ட் எவ்ரி இயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து த எலெக்ஷன் டு ராஜ்யசபா இஸ் த்ரோச் ஓப்பன் பேலட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்போர்ட் ஆஃப் 34 MLAs இஸ் நீடட் டு பி த எலெக்டட் அஸ் ராஜ்யசபா MP ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆல் ஆர் கரெக்ட். தமிழ்லையும் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் பிரிவு 80 மாநிலங்களவை தேர்தலை பற்றி பேசுகிறது. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஓய்வு பெறினார். ஆமாம், ஓய்வு பெறுறாங்க. அடுத்து மாநிலங்களவைக்கான தேர்தல் திறந்த வாக்குச்சீட்டு மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தேவை அப்படிங்கிறது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை அப்படிங்கிறது. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் வாஸ் என்ஹான்ஸ்டு இன் விச் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 2001 தான் எரிசக்தி பாதுகாப்பு சட்டம். இது ஒரு முக்கியமான துறை, எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆக்ட் எப்போ இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 2001. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட் டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் தீர்மானிக்கிறது. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை
உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான், போத் ஆர் கரெக்டு தான். உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகளின் எண்ணிக்கை நாடாளுமன்றம் தீர்மானிக்கிறது, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிறார். அடுத்து பாருங்க, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் வாஸ் என்ஹான்ஸ்டு இன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1956 இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை தொடர்பான சட்டம். அடுத்து பாருங்க, யூபிஎஸ்சி பெர்மிட்டட் உமன் கேண்டிடேட்ஸ் டு அப்பியர் ஃபார் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன் ஃப்ரம் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகளை எழுத பெண் விண்ணப்பதாரர்கள் எந்த ஆண்டு முதல் யூபிஎஸ்சி அனுமதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 2022 தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே மேல் கேண்டிடேட் தான் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 22க்கு அப்புறம் தான் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் எக்ஸாம்ஸை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, விச் ஸ்டேட் ஹேஸ் ஃபார்ம்டு ஸ்வாட் ஸ்விஃப்ட் உமன் ஆக்ஷன் டீம் டு டேக்கிள் ஃபீமேல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் போராட்டக்காரர்களை சமாளிக்க எந்த மாநிலம் ஸ்வாட் மகளிர் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா தான். ஸோ பெண் போராட்டக்காரர்களை சமாளிக்க எந்த மாநிலம், ஆல்ரெடி போலீஸ் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கள சமாளிக்கிறக்கா புதுசாக ஒரு ஸ்குவாடை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்வாட் அப்படிங்கிறது. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா. அடுத்து பாருங்க, ஹூ இஸ் த Constituent Assembly proposed replacing the past not later than 6 weeks with as soon as possible regarding the time limit for the president to give an assent or return a bill recognition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, ஒரு மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவோ அல்லது திருப்பி அனுப்பவோ உள்ள காலக்கெடு தொடர்பாக 6 வார காலத்திற்கு மிகாமல் என்ற சொற்றொடரை as soon as possible என்று மாற்ற அரசியலமைப்பு சபையில் யார் முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது சமீபத்தில் இது ஆல்ரெடி உள்ளதுதான். ஸோ அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த வார்த்தையை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக இப்போ வந்து ஏதாவது சர்ச்சையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மசோதா தொடர்பாக மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவோ அல்லது திருப்பி அனுப்பவோ உள்ள காலக்கெடு தொடர்பாக 6 வார காலத்திற்கு மிகாமல் என்ற சொற்றொடரை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் என்ற மாற்ற வந்து அரசியலமைப்பில் யார் முன்மொழிந்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் முன்மொழிஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஹூ இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ப்ரொபோஸ்டு தட் வென் எ பில் written under Article 111 or 200 and repassed by Parliament legislator, the President or Governor must be bound to give their assent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மசோதா வந்து பிரிவு 111 அல்லது 200 கீழ் திருப்பி அனுப்பப்பட்டு பாராளுமன்ற சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி அல்லது ஆளுநர் தங்கள் ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சபையில் யார் முன்மொழிந்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முன்னாடி உள்ளதான், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து சமீபத்தில் இதானதுனால இது சம்மந்தமான பழைய டேட்டாவும் கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வேர்ல்டு ஆன்டி சைல்டு லேபர் டே இன் அப்சர்வ்டு ஆன் சொல்லியிருக்காங்க. உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 12 தான் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். இது சம்மந்தமாக நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளிலேயே ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக இந்த ஜூன் 12 வந்து கொண்டாடப்படுது. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் ஆர் ஜாயின்ட்லி ஃபண்டட் பை சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, த ஸ்கீம்ஸ் ஃபால் அண்டர் த ஸ்டேட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மத்திய அரசின் நிதியுதவி பெறும் திட்டங்கள் மத்திய மற்றும் மாநிலங்கள் கூட்டாக நிதி அளிக்கின்றன. ரைட்டு. அடுத்து, இந்த திட்டங்கள் அரசியலமைப்பின் மாநில மற்றும் பொதுப்பட்டியலில் அடங்கும் திட்டங்கள், மேலும் அவை மாநிலங்களால் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரிதான். 2 கூற்றை கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
வாட் டு யூ மீன் பை சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் என்றால் என்ன? ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ மத்திய அரசு திட்டங்களை பொறுத்தளவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதே மாநில அரசாக இருந்தது அப்படின்னா சில திட்டங்களுக்கு வந்து 60-40, 50-50 அந்த மாதிரி ரேஷியோவில் ஃபண்டு வந்து அலோகேட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் என்ன என்றால் என்ன அப்படின்னா மத்திய அரசால் முழுமையாக நிதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய சமூக உதவி திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 தான் இந்த தேசிய சமூக உதவி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. அடுத்து இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம் அதுவும் 1200. இந்திரா காந்தி நேஷனல் டிசேபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் அது 1500. ஸோ இந்த அடிப்படையில் இந்த தொகைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. தமிழில் பாருங்கள், தேசிய சமூக உதவி திட்டம் தொடர்பான சரியான கூற்றினை தேர்வு செய்யும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல அந்த தேசிய சமூக உதவி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல அது எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த வகையில் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்து 1200னும், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் 1200னும், அடுத்து இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வு திட்டம் 1500னும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு லெஜிஸ்லேட் யூதென்சியா இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கி முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெதர்லாந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கி முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது சமீபத்தில் அந்த நாடு வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எ டோட்டல் ஆஃப் 13,357 differently abled members will be appointed to local governments rule in Tamil Nadu. They will be appointed to rural local bodies அலான்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாக பணிகளில் மொத்தம் 13,357 மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் கிராமப்புற ஊராட்சி அமைப்புகள் மட்டும் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது, ஏன்னா கிராமப்புறம் இல்லை, டவுன் பஞ்சாயத்துலையுமே நியமிப்பாங்க. ஸோ நகர்ப்புற உள்ளாட்சிகள்லையுமே நியமிக்கப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, ரெண்டாவது தவறு. அப்போ ஒன்று மட்டும் சரி, ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following language is not recognized language as per 8th schedule of Indian Constitution சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இல்லாத மொழி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட இல்லாத மொழி எதுனா ராஜஸ்தானி. அப்போ மீதி எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ ராஜஸ்தானி மொழி வந்து 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்படலை. அடுத்ததை பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் என்ஆக்டட் இன் 2005. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2012 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 இயற்றப்பட்டது. தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2012 நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரலில் கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. சில திட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்மாதிரியாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் எப்பயுமே சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு வந்துடும், அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கொண்டு வருவாங்க. ஸோ இதுலேயும் ரெண்டுமே கரெக்டு தான், இரண்டும் சரி. அடுத்து பாருங்க, த கவர்னர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் பை ஹிம்செல்ஃப். த அபவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, அரசமைப்பின் கீழ் ஆளுநருக்கு அவர் சொந்தமாக நிறைவேற்றக்கூடிய எந்த பணிகளும் இல்லை. மேற்கண்ட கூற்றை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது தான். ஸோ ஆளுநர் தொடர்பாக சமீபத்தில் நிறைய கரண்ட் ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால ஆளுநர் தொடர்பான கூற்று ஆர்டிக்கல் எல்லாமே கொஸ்டினாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எமர்ஜென்சி இன் இந்தியா வாஸ் proclaimed
ஆன் ஜூன் 25, 1975. அடுத்து the emergency came to an end on 21 March 1977. The emergency proclamation was issued by President ஃபக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறது. ஸோ சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும். தமிழில் பாருங்க, இந்தியாவில் அவசர நிலை ஜூன் 25, 1975 அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அடுத்து அவசர நிலை மார்ச் 21, 1977 அன்று முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் சரிதான். அவசர நிலை பிரகடனத்தின் போது ஜனாதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபக்ருதீன் அலி அகமது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா இயர் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டேட்டோட கேட்க ஆரம்பிச்சதுனால சேர்த்து படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பிரசிடென்ட் ஜனாதிபதியாக இருந்தால், பிரதமராக யார் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்கப்படலாம். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனற்றில் இந்தியாவின் வெளிப்புற புலனாய்வு நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரா அப்படிங்கிறது தான் ரிசர்ச் அண்ட் அனலிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட வெளிப்புற புலனாய்வு அமைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு வோட் த்ரோச் மொபைல் ஆப்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மொபைல் செயலி மூலம் வாக்களித்த முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்டு தான். சமீபத்தில் தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பீகாரில் தான் ஃபஸ்ட்டு மொபைல் செயலி மூலமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் கேஸ்ட் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனற்றில் நாட்டின் முதல் மின்னணு வாக்குப்பதிவை யார் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வாக்குப்பதிவு நம்மளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்ட ஒருத்தர் சமீபத்தில் தான் இறந்து போனார். ஸோ அவரோட கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இங்கே பாருங்கள், நாட்டின் முதல் மின்னணு வாக்குப்பதிவை பதிவு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விபா குமாரி அப்படிங்கிறவங்க தான் மின்னணு வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் set to appoint the differently abled people in local bodies. Initially they will be appointed in rural local body alone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும். தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமிக்க உள்ளது. தொடக்கத்தில் அவர்கள் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மட்டுமே நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புன்னு பார்க்கும்போது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களிலையும் வரும். தொடக்கத்திலும் இல்லை, மொத்தமாகவே அவங்க 2 இடத்துலையுமே அறிவிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது ரைட்டு, செகண்ட் உள்ளது தப்பு. ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் கொண்டு வராங்க. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுங்கும் போது ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ 1 இஸ் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இஸ் பீயிங் டன் பை எலெக்ஷன் கமிஷன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இந்த பீகாரில் தான் இது நடந்து முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டிலையும் இதை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் இது முடிஞ்சிருச்சு. முன்னாடி பீகாரில் பண்ணாங்க. ஸோ அதன்படி அவங்க எலெக்ஷனை நடத்திட்டாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. எங்கன்னா பீகார். ஸோ பீகார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் நடத்திட்டாங்க, எலெக்ஷன் நடத்தி அதில் 200+ சீட்டும் வந்து தற்போது முதல்வராக இருக்கிறவங்க அந்த கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் வாஸ் என்ஆக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் விசாரணை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1968. 1968 தான் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதிகள் விசாரணை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் இந்த நாட்டின் முதன்மை அந்த முன்மாதிரியாக அந்த தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இருக்கிறதுனால இது முக்கியத்துவம் பெறுது. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி ரிலீஸ் த பரக் ஆர்எஸ் சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் அமைச்சங்களில் எது பரக் ஆர்எஸ் கணக்கெடுப்பை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சகம் தான் இதை வந்து கணக்கெடுப்பை வெளியிடுறாங்க. பரக் ஆர்எஸ் கணக்கெடுப்பை வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். NPR is database containing a list of all usual residents of country. The NPR was first created in
2010 and updated in 2015 to 16. NPR data can be shared with government agencies and status சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். என்பிஆர் என்பது நாட்டின் அனைத்து வழக்கமான குடியிருப்புகளின் பட்டியலை கொண்டு ஒரு தரவுதளமாகும். என்பிஆர் முதலில் 2010 உருவாக்கப்பட்டது மற்றும் 2015 to 16 புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்பிஆர் தரவை அரசு நிறுவனங்கள் மற்றும் மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே சரிதான். ஸோ என்பிஆர் தொடர்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதுதான் என்பிஆர். ஸோ இதுக்கும் அப்ரிவியேஷன் கூட கேட்கலாம். என்பிஆர்னா என்ன அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் என்பிஆர் அப்படிங்கிறது. கவர்னன்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதன்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பாருங்க, தேசிய மக்கள் தொகை பதிவேடு பின்வரும் விதிகளின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க. சிட்டிசன்ஷிப்போட அந்த திருத்தங்கள் இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரும் இந்த குடியுரிமை சட்டத்தின்படி தான் வந்து நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதிகளின்படி நிர்வகிக்கப்படுதுன்னா குடியுரிமை சட்டத்தை விதிகளின்படி. இந்த வருஷம் முக்கியமானது. ஸோ 1955 அப்படிங்கிறது. அடுத்ததை பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நாமினேஷன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றுகளே சரியான கூற்றுகளை தேர்வு செய்வோம். மாநிலங்களுக்கு உறுப்பினர்களை நியமித்தல் ஐரிஷ் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களுக்கு உறுப்பினர்களுக்கான தேர்தல் வந்து தென்னாப்பிரிக்க அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். இது வந்து நமக்கு இந்த சிறப்பு கூறுகளில் வரும். ஸோ அதை வச்சு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் எடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, நாமினேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களை நியமிப்பது பின்வரும் எந்த பிரிவின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 81 ஏ, அப்புறம் வந்து 80 3 அப்படிங்கிறது. ஸோ ஏங்கிறது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி உள்ளது 80 3 அப்படிங்கிறது. ஸோ 1 3 சரியா இருக்கு. இது எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமிப்பது பின்வரும் எந்த பிரிவின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த பிரிவின் படினா 81 ஏ, 80 3 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. Choose the correct statement. Justice M.M. Srivastava has been appointed as the Chief Justice of Madras High Court. Appointment of Chief Justice of High Court, Article 217 சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமனம் வந்து பிரிவு 217 சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். போத் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, விச் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு ரெடியூஸ் ஏஜ் ஆஃப் ஓட்டிங் ஃப்ரம் 18 to 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டின் அரசாங்கம் வாக்களிக்கும் வயதை வந்து 18 இருந்து 16க்காக மாற்ற திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் கிங்டம். ஸோ இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வயசை வந்து குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மினிமம் சப்போர்ட் நீடட் ஃபார் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதியை நீக்கம் செய்ய தேவையான குறைந்தபட்ச ஆதரவு என்னன்னு கேட்டிருக்காங்க. மக்களவையில் 100 எம்பிக்கள், அதுவும் சரியானது தான். மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள் வேணும். ஸோ இது இருந்தால் தான் இந்த நீதிபதிகளை நீக்கம் செய்ய தேவையான குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, டெல்லி ஹைகோர்ட்டோட ஜட்ஜு வீட்டில் வந்து பணங்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து அவரை பதவி நீக்க பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான், இந்த கான்செப்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜெகதீப் தன்கர் வாஸ் இந்தியாஸ் 14th வைஸ் பிரசிடென்ட். ஜெகதீப் தன்கர் டெண்டர்ட் ஹீஸ் ரெசிக்னேஷன் டு பிரசிடென்ட் அண்டர் த ஆர்டிகல் 67A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஜெகதீப் தன்கர் வந்து இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரியானது தான். ஜெகதீப் தன்கர் தனது ராஜினாமாவை 67A பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தார். அதுவும் சரியானது. ஸோ அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து இணையதளத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் வந்து இந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ சமீபத்தில் தான் அவங்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 15th வைஸ் பிரசிடெண்ட்டாக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பதவியேற்றிருப்பாங்க. அடுத்து பாருங்க, விச் ஆர்டிக்கல் ஸ்டேட்ஸ் அண்ட் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி இன் த ஆஃபீஸ் ஆஃப்
vice president acquiring by reason of his death, resignation or removal or otherwise shall be held as soon possible after the occurrence of vacancy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, துணை ஜனாதிபதி பதவியில் அவரது மரணம், ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் அல்லது வேறு காரணங்களால் ஏற்படும் காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் காலியிடம் ஏற்பட்டவுடன் கூடிய விரைவில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு எந்த சரத்து வந்து சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 68(2) அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது 67(a). இது வந்து 68(2) அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அவர் ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவரோட சமர்ப்பிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக 67(a). இந்த 68(2) வந்து அதனை தொடர்ந்து துணை ஜனாதிபதி பதவியில் காலியாக இருக்கும்போது அதை அந்த தேர்தல் நடத்துறதுக்கான ஆர்டிகிள் தான் இந்த 62(2) அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்க, ஹூ ரிலீசஸ் த நோட்டிஃபிகேஷன் ரெகார்டிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணை ஜனாதிபதியின் ராஜினாமா தொடர்பான அறிவிப்பை யார் வெளியிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்துறை அமைச்சகம் தான் இதை வெளியிடுறாங்க. துணை ஜனாதிபதியின் ராஜினாமா தொடர்பான அறிவிப்பை வெளியிடுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம். அடுத்ததான் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It will have the power of civil court அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் என்பது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவின் முக்கிய விதிகளுள் ஒன்றாகும். இது ஒரு சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டுக்குனே ஒரு தீர்ப்பாயம் அமைக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் நீதிமன்றத்துக்கான அதிகாரம் அந்த தீர்ப்பாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதை ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. அடுத்ததாக பாருங்க, choose the correct statement. Presidential and Vice Presidential Election Act 1952, Presidential and Vice Presidential Election Rule 1974 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியின் தேர்தல் சட்டம் 1952, ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியின் தேர்தல் விதிகள் 1974. ஸோ இது ரெண்டுமே சரிதான். இந்த எலெக்ஷன் படி தான் முதல் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த விதிகள், இந்த சட்டம், இந்த விதிகள், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சட்டங்கள் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு பின்னாடி சில விதிகள் தேவைப்பட்டிருக்கும், அதன்படி இந்த விதிகள் வந்து கொண்டு வரப்படும். ஸோ சட்டங்கள் வேற, விதிகள் வேற. ஸோ சட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1952, விதிகள் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1974. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி சட்டம் விதிகள்னு இருக்கும். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே கரெக்டானது தான். ஸோ வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, which of the following article deals with vice president election அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் எந்த கட்டுரை துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66(1) ஆர்டிகிள் 66(1) தான் பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதிகளோட தேர்தலை பற்றி விளக்கமாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, choose the correct statement. Jawaharlal Nehru served as the Prime Minister of India for 6,130 days. Narendra Modi has become the second largest serving Prime Minister with 4,078 days so far அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அதிக நாள் பணி செஞ்ச பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்து இவர் 4078 நாள் வந்து பணி செஞ்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. தமிழில் பார்த்துருவோம். சரியான கூற்றை தேர்வு செய்யும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் 6130 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினார். சரி. நரேந்திர மோடி இதுவரை 4078 நாட்கள் பிரதமராக பணியாற்றி 2வது நீண்ட கால பிரதமராக பணியாற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, which of the following article deals with oath of affirmation parliament மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் எந்த பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழி பின்பற்றி விவாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உறுதிமொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழி பற்றி விவாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 99. அதுதான் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் வந்து உறுதிமொழி எடுப்பாங்க. அதாவது எம்பியா பதவி ஏற்றதுக்கப்புறம் உறுதிமொழி எடுக்கிற ஆர்டிகிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99. இதுக்கப்புறம் வர்ற 100 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஓட்டிங் சொல்லுவாங்க. 100%, அதாவது உறுப்பினர்கள் வாக்களிக்கும் போது 100% வரும்போது ஈக்குவலாக இருக்கும்போது
வைஸ் பிரசிடென்ட் வந்து வாக்களிக்கிறதுக்கான அந்த ஆர்டிக்கல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 100 அப்படிங்கிறது. ஸோ 99 வந்து அவங்களோட உறுதிமொழியை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செக்ஷன் 4 ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 deals with internal complaints committee. Section 6 the sexual harassment act 2013 deals with local complaints committee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும். பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 பிரிவு 4 உள் புகார்கள் குழுவை பற்றி விவாதிக்கிறது. பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 பிரிவு 6 வந்து உள்ளூர் புகார்கள் குழுவை பற்றி விவாதிக்கிறது. ஸோ ரெண்டுமே சரிதான், போத் ஆர் கரெக்ட். இந்த ஆக்ட் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 2013 அப்படிங்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்சோ வந்து 2012 வரும். இது பாலியல் துன்புறுத்தல் சட்டம், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் அந்த மாதிரி நிறைய நடக்கும்ல. ஸோ அது தொடர்பான சட்டம் தான் இந்த 2013 அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The Internal Complaints Committee has the power of civil court. The inquiry has to be completed within 90 days by Internal Complaints Committee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யும். உள் புகார் குழு சிவில் நீதிமன்ற அதிகாரங்களை கொண்டுள்ளது. உள் புகார் குழுவால் விசாரணை 90 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். உள் புகார் குழுவோ சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரங்களை ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். அடுத்து உள் புகார் குழுவால் விசாரணை வந்து 90 நாட்களுக்குள். இந்த டேஸு மந்த் இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்க, த நியூ டிவிஷன் ஆஃப் ஆர்மி விச் வில் இன்டகிரேட் infantry, mechanized infantry, armed unit, artillery, special force and unmanned aerial system is named ன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, காலாப்படை, இயந்திரமாக்கப்பட்ட காலாப்படை, கவச பிரிவுகள், பீரங்கிகள், சிறப்பு படைகள் மற்றும் ஆளில்லா வான்வெளி அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் புதிய இராணுவ பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரா அப்படிங்கிற பேர்ல புதிய இராணுவ பிரிவை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த பிரிவுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கும். நமக்கு நல்லா தெரியும், சமீபத்தில் ஒரு பதவி உருவாக்கியிருப்பாங்க, முப்படை தளபதி அப்படின்னு சொல்லி. அதோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஒருங்கிணைக்கிறதா, 3 படையும் ஒருங்கிணைக்கிறதா அந்த பதவியோட நோக்கம். அதே மாதிரி தான் இந்த ருத்ராங்கிற பேரில் இந்த படைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதா இந்த மிஷனோட நோக்கம், இந்த பிரிவோட நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ருத்ரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Who ranks first among the world most trusted democratic leaders அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்களில் முதலிடம் பெறுத்தவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நரேந்திர மோடி அப்படிங்கிறத சரியான. இந்த மாதிரி இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை வந்து ஒரு உலகளாவிய நிறுவனம் ஏதாவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வாக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து 70% மேலே அந்த வாக்குகளை பெற்று உலகின் நம்பத்தகுந்த ஜனநாயக தலைவர்கள் முதலிடமாக பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, விச் செக்ஷன் ஆஃப் த பாரதிய நியாய சன்கீதா டீல்ஸ் வித் ரேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பாரதிய நியாய சன்கீதா எந்த பிரிவு பாலியல் வன்கொடுமை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 தான் இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி விவாதிக்கிறது. சமீபத்தில் நிறைய குற்றங்கள் நடக்கிறதுனால அது சம்பந்தமான பிரிவை வச்சிருக்காங்க கொஸ்டினை. Choose the correct statement. The proposal to remove the judgments of Supreme Court and High Court can only be introduced in Lok Sabha. It must be supported by at least 50 members. The Speaker must accept such proposal and send into 3-member committee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சரியான குற்றங்களை தேர்ந்தெடுக்கும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் திட்டத்தை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும். சபாநாயகர் அத்தகைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு 3 உறுப்பினர் குழுவிற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே சரிதான். குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் ஆதரவு இருக்க வேண்டும். சபாநாயகர் அத்தகைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு 3 உறுப்பினர் குழுவுக்கு அனுப்புவார் அப்படிங்கிற. ஸோ அனைத்தும் சரியானவை அப்படிங்கிறதான் ஆன்சர். What is the name of the AI powered tool launched by government to generate structure minute கிராம சபா மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபை கூட்டங்களின் கட்டமைக்கப்பட்ட நிமிடங்களை உருவாக்க அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட இயங்கும் கருவியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாசார் அப்படிங்கிற ஒரு
இது கருவியை தொடங்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டங்களில் கட்டமைக்கப்பட்ட நிமிடங்களை உருவாக்க அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. ஏஐ பவர்டு டூல். Which of the following is the top state in training members of officials of local bodies அப்படிங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளின் பயிற்சி அளிப்பதில் பின்வருவற்றில் எது முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எதில் முதலிடமா இருக்காங்க? உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் பயிற்சி அளிப்பதில். இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. என்னன்னா வேர்ல்டுல இந்தியா சில விஷயங்கள்ல முன்மாதிரியா இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு சில இடங்கள்ல முன்மாதிரியா இருக்கும். ஸோ அந்த தமிழ்நாடு சில இடங்கள்ல முன்மாதிரியா இருக்கும்போது அந்த அரசுக்கு வந்து அது வந்து கூடுதல் பெருமை தான். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி வர்ற விஷயங்களை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Choose the correct statement. The Chief Election Commissioner is removed on the same grounds as Judge of the Supreme Court. Chief Election Commissioner does not hold his office till the pleasure of the President that's appointed by him அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். தலைமை தேர்தல் ஆணையர் உச்சநீதிமன்ற நீதிபதியை போலவே நீக்கப்படுகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாலும் அவர் விரும்பும் வரை பதவியில் நீடிக்கப்படுவதில்லை. ஸோ இதுக்கும் ரெண்டுமே சரிதான். தலைமை தேர்தல் ஆணையர் உச்சநீதிமன்ற நீதிபதியை போலவே நீக்கப்படுகிறார். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாலும் அவர் விரும்பும் வரை பதவியில் நீடிக்கப்படுவதில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ அவருக்கு ஈக்குவலாக இருந்தாலும் அவர் விரும்பும் வரை பதவியில் நீடிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். There is no provisions in the Constitution for removal of the minister who arrested and detained, custody and account serious criminal charges. In view of this, government has introduced 130th Constitution Amendment Bill of the removal PM CM minister if they are custody for 30 consecutive days. தமிழில் பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். கடுமையான குற்றச்சாட்டுகள் காரணமாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படும் ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு அரசியலமைப்பில் எந்த ஏற்பாடும் இல்லைன்னு இருக்கேன். இந்த கருத்தில் கொண்டு பிரதமர், முதல்வர், அமைச்சர் தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் தற்போது இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த கொஸ்டின் மூலமா சொல்ல வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The 130th Constitution Amendment Bill aims to provide legal framework for the removal of PM CM ministers. It will amend the Article 75, 164 to 239 AA அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா பிரதமர், முதல்வர், அமைச்சர்களை நீக்குவதற்கு சட்ட கட்டமைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவுகள், இந்த மசோதா வந்து இந்த 3 பிரிவையும் திருத்தம் பண்ணுது. 75, 164, 239 AA அப்படிங்கிறது. ஸோ பிரதமர், முதலமைச்சர், அப்புறம் வந்து இந்த யூனியன் டெரிட்டரியில் உள்ள ஹெட்டு. ஸோ எல்லாமே கரெக்டு தான். அனைத்தும் இரண்டும் சரிதான். சி ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, choose the correct statement. A sitting president or vice president of the union, இது வந்து 10 நாட்கள் வரை காரணங்களை வெளியிடாமல் காவலில் வைக்க அனுமதிக்கிறது. ஒருத்தர் வந்து இந்த தேச பாதுகாப்பு சட்டத்தின்படி கைது செஞ்சோம்னா 10 நாட்கள் வரைக்கும் காரணங்கள் வெளியிடாமல் காவலில் வைக்கிற அனுமதிக்கிறது. அதே மாதிரி கைது செய்வதற்கு முன் வாரண்ட் தேவையில்லை. வாரண்டே இல்லாமல் அவங்கள வந்து கைது செய்யலாம். ஒருத்தரை வந்து தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்பட்டோம் அப்படின்னா வாரண்டே இல்லாமல் கைது பண்ணலாம். 1 வருடம் வரை விசாரணை இல்லாமல் தனிநபர்களை காவலில் வைக்கும் அதிகாரத்தை இந்த சட்டம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயுமே ஆளாக கரெக்டு தான். இந்த சட்டம் மெயினாக இந்த இயர் 1980 தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தின்படி இந்த 3 விஷயமும் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், choose the correct statement. Tamil Nadu Heritage Commission Act was passed in year 2012 and came into force on March 12, 2024. அது பாருங்க, பாஸ் பண்ணது 2012 வந்திருக்கு. ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2024. It aims to be
constitute heritage commission for protecting the age-old buildings and premises not covered under the ancient monuments and archaeological sites and remains Act 1958 and Tamil Nadu Ancient Monuments Archaeological Site and Remains Act 1966. இந்த ஆக்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க, எல்லாமே முக்கியமானது. தமிழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரியான குற்றங்களை தேர்வு செய்யும் தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம் 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு மார்ச் 12, 2024 அன்று அமலுக்கு வந்தது. 1958ஆம் ஆண்டின் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருட்கள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் 1966. இந்த இயரை கூட அப்படியே டைரக்டா கேட்கலாம். இதன்படி தான் நிறைய இந்த தொல்லியல் இதெல்லாம் வந்து மியூசியம்லாம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு எச்சங்கள் சட்டத்தின் கீழ் வராத பழமையான கட்டிடங்கள் மற்றும் வளாகங்களை பாதுகாப்பதற்காக ஒரு பாரம்பரிய ஆணையத்தை அமைப்பது இதன் நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது சமீபத்தில் ஒரு பாரம்பரிய ஆணையத்தை அமைக்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த 2 ஆக்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுபடி இல்லாத விஷயங்களை இந்த ஆணையத்தின் மூலமாக பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 12, ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா 2024. ஸோ 12 வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பண்டைய நினைவு சின்னங்கள் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1958, தொல்பொருட்கள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் வந்து 1966 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which committee's recommendation submitted 1969 held to abolish hereditary priesthood allow qualified individual from all caste to serve the priest. 1969ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த குழுவின் பரிந்துரைகள் பரம்பரை ஆசாரியத்துவத்தை ஒழிக்கவும் தகுதியுள்ள நபர்களை அர்ச்சகராக பணியாற்றம் அனுமதிக்க உதவிதுன்னு சொல்லியிருக்காங்க. இளைய பெருமாள் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய ஆச்சாரியத்தை ஒழிக்கவும் தகுதியுள்ள நபர்களை அர்ச்சகராக பணியாற்றும். சிம்பிளாக சொல்லணும்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் அந்த இதில் கொண்டு வந்ததில் இந்த இளைய பெருமாள் குழு தான் அதுக்கு தலைமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, Article 312 of the Constitution empower who among the following to create an all India judicial service. அரசியலமைப்பின் 312வது பிரிவு கீழ்கண்டவர்கள் யாருக்கு அகில இந்திய நீதித்துறை சேவையை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான். அடுத்து பாருங்க, which of the following committee recommended 25% reservation for Indian civil services அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த குழு இந்தியர்களின் குடிமை பணியில் 25% இடஒதுக்கி பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்சன் கமிஷன், இஸ்லிங்டன் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்டன் கமிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Sir B.N. Rao was constitutional advisor to the Constituent Assembly. S.N. Mukherjee was the chief draftman of the Constitution சொல்லியிருக்காங்க. பின்னரும் கூற்றுகளை கவனிக்கும். சர் P.N. ராவ் அரசியல் நிர்ணய சபையின் அரசியலமைப்பு ஆலோசகராக இருந்தார். S.N. முகர்ஜி அரசியலமைப்பு தலைமை வரவேலாளராக இருந்தார். ஸோ ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the political equality would fail without social and economic equality who said above the statement அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம் இல்லாமல் அரசியல் சமத்துவம் தோல்வியடையும் மேற்கண்ட கூற்றை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம் இல்லாமல் அரசியல் சமத்துவம் தோல்வியடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, SIRோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்படியே கேட்டுருவாங்க டைரக்ட் கொஸ்டினா. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SIR is focused time bound house to house voters verification process conducted by booth level officer to update and correct the electoral before major elections அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Section 21(3) of the Representation of People Act 1950 empowers ECI with discover powers to revise electorals in any manner it deems
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு தமிழில் பாருங்க, சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்யும். எஸ்ஐஆர் என்பது பெரிய தேர்தல்களுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து சரிபார்ப்பதற்கு வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளால் நடத்தப்படும் ஒரு கவனம் செலுத்தப்பட்ட நேர வரம்பிற்கும் வீடு வீடாக வாக்காளர் சரிபார்ப்பு செயல்முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 21(3) தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான எந்த வகையிலும் வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு விருப்பமான அதிகாரங்களை வழங்குகிறது. இந்த கொஸ்டினோட நோக்கம் என்னன்னா, சமீபத்தில் பீகார்ல எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இந்த எஸ்ஐஆர் பத்தின அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான டேட்டா தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெரிய தேர்தல்களுக்கு முன்னே, அதாவது எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த வாக்காளர் சரிபார்ப்பு மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமா இந்த செயல்பாடுகள் வந்து நடக்கு அப்படிங்கிறதையும், அடுத்ததா இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம், இது முக்கியமான ஒரு ஆக்ட் 1950 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பிரிவு 21 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான எந்த வகையிலும் வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு விருப்பமான அதிகாரங்களை வழங்குகிறது. எலெக்ஷன் கமிஷனுக்கு இது மூலமா இது பவரை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாகவும் சமீபத்தில் நிறைய சர்ச்சைகள் எழுந்த நிலைமையில அது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following article deals with the appointment of chief justice of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் எந்த பிரிவு இந்திய தலைமை நீதிபதி நியமனம் தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 124(2) அப்படிங்கிறது தான் தலைமை நீதிபதி நியமனம் தொடர்பானது. அடுத்ததா பாருங்க, who among the following is chairperson of 8th pay commission? பின்வருவனற்றில் 8வது ஊதிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறது தான் 8வது ஊதிய குழு. 7வது ஊதிய குழு 2026 முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல பார்த்துருப்போம். ஸோ அதன் பின்பு 8வது ஊதிய குழு அமைச்சாச்சு. அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பாருங்க, 52வது தலைமை நீதிபதி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல 53வது தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்த் அப்படிங்கிறவர் தான். நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தான் இந்தியாவோட 53வது தலைமை நீதிபதியா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்எஸ்ஆர்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்ஆரோட அப்ரிவேஷன் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிறது. எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. எஸ்எஸ்ஆர் அப்படின்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிறது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மாடல் கோடு கண்டக்ட் டஸ் நாட் ஹாவ் சான்ச்சுரி பேக்கிங் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த மாடல் கோட் கண்டக்ட் ஆப்பரேட்ஸ் ஃப்ரம் த டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஷெட்யூல் பை the election commission till the declaration of election result அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். தேர்தல் நடத்தை விதிகளுக்கு சட்டப்பூர்வ ஆதரவு இல்லை. தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் வரை மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிகளுக்கு சட்டப்பூர்வ ஆதரவு இல்லை. ஓகே, அதுபோக தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து வேட்புமனு தாக்கல், அப்புறம் வந்து வாபஸ் பெறதுக்கு, அப்புறம் வந்து எலெக்ஷன் டேட்டு, எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டு, இதெல்லாம் எப்போ வெளியிடுறாங்களோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போயிடும் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த இதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, in which of the following case Supreme Court observed that all living creatures have inherent dignity and right to live peacefully அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளார்ந்த கண்ணியமும் நிம்மதியாக வாழும் உரிமையும் உண்டு என்று கூறியிருக்கு? எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு நல வாரியம் வர்சஸ் ஏ நாகராஜா அப்படிங்கிற கேஸ்ல. இந்த வழக்குகள் தொடர்பாக நம்மளுக்கு நிறைய கேஸ் வரும். சமீபத்தில் இந்த வழக்கு வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க, அனைத்து உரிமைகளுக்கும் உள்ளார்ந்த கண்ணியமும் நிம்மதியாக வாழும் உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ அந்த கேஸ் பத்தி படிச்சுக்கோங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்டு வர்சஸ் ஏ நாகராஜா அப்படிங்கிற கேஸ்ல தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, which article of the Indian Constitution talks about compassion towards living creature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு உயிரினங்கள் மீதான இரக்கத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 51A ஜி. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக வந்து இந்த நாய்கள் அப்புறம் வந்து பசுவதை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதை பற்றி இந்த ஆர்டிகிள் பேசுது. அடுத்து பாருங்க, பீகாரில் உள்ள மொத்த சட்டமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க.
243. இந்த கொஸ்டினோட நோக்கம் என்னன்னா, சமீபத்தில் தான் பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அந்த என்டிஏ அலைன்ஸ் சொல்லப்படுற அந்த கட்சி, அந்த கூட்டணி வந்து வென்று இருப்பாங்க. இந்த 243 இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எம்பிக்களோட எண்ணிக்கை, எம்எல்ஏக்களோட எண்ணிக்கைலாம் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உத்தரப்பிரதேசில் தான் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் இருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டை பொறுத்தளவில் தமிழ்நாடு வந்து 234. இந்த 234 மாற்றி போட்டால் கூட 243 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பீகாரோட மொத்த சட்டமன்றங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 243. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கேஎஸ் Puttaswamy was Union of India 2017 case related right to privacy under Article 21 சொல்லியிருக்காங்க. Justice PN Sri Krishna Committee framed the draft data protection bill அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Based on this Digital Personal Data Protection Act was enacted in 2023. தமிழ்ல பாருங்க, சரியான குற்றி தேர்வு செய்யும். கேஎஸ் புட்டசாமி வாஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு பிரிவு 21 கீழ் தனி உரிமை தொடர்பானது. ரைட்டு. நீதிபதி PN கிருஷ்ணா குழு வரைவு தரவு பாதுகாப்பு மசோதாவை உருவாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த தரவு பாதுகாப்பு மசோதாவை உருவாக்கியிருக்காங்க. அது பாருங்க, இதன் அடிப்படையில் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 ஒரு மசோதா உருவாக்குறாங்க. அதுதான் பின்னால சட்டமாக மாறுது. ஸோ அந்த வகையில் அனைத்தும் சரி, 3மே சரியாக தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் formed to recommended to Digital Personal Data Protection Act. டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை பரிந்துரைத்த பின்வரும் எந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி. ஏற்கனவே பார்த்த கொஸ்டினோட டேட்டா தான் இது. ஏன் தற்போது கொஸ்டினா ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் டேட்டா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு, டிஜிட்டல் சேஃப்டி, இது பற்றிலாம் விழிப்புணர்வு நிறைய கொண்டு வந்தாலும் அது சம்மந்தமாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்க ஒரு குழு பரிந்துரையின் பேரில் தான் இந்த ஆக்ட் வந்து 2023 வந்திருக்கு, டிஜிட்டல் தனிநபர் தரவு மசோதா. அடுத்ததாக பாருங்க, சீட் ஆக்ட் வாஸ் enacted in which year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது. ஸோ இது சம்பந்தமாகவும் சில திருத்தங்களை சமீபத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த சட்டம் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து, the 16th Finance Commission has submitted their report to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16வது நிதி ஆணையம் தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதியிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க. யாரு அப்படின்னா நிதி ஆணையம். நிதி ஆணையம் தங்களது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பித்தாங்க அப்படின்னா ஜனாதிபதி. அடுத்ததா பாருங்க, choose the correct statement. India's longest served CM in Pawan Kumar Chalming in Sikkim. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு லாங்கஸ்ட் சர்வ்டு சிஎம் இன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான குற்றங்களை தேர்ந்தெடுக்கும். இந்தியாவின் மிக நீண்ட காலம் முதல்வர் பதவியில் இருந்த சிக்கிமை சேர்ந்த பவன்குமார் சாம்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் மிக நீண்ட காலம் முதல்வர் பதவியில் இருந்தவர் எம் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இவர் லாங் டைமாக இருந்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் முதல்வர் இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவன்குமார் சாம் அப்படிங்கிறவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ போத் ஆர் கரெக்ட், இரண்டும் சரி. அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 143 டீல்ஸ் வித் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒப்பீனியன் கிவ் இன் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் டஸ் நாட் ஓவர் ரூல் ஏ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சமீபத்தில் பேசப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான். என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கவர்னருக்கு எதிராக. ஸோ அதன்படி அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு 14 கேள்விகளை இந்த ஆர்டிகல் படி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. 143 நோட் பண்ணிக்கோங்க. சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும். பிரிவு 143 ஜனாதிபதி பரிந்துரையை பற்றி பேசுகிறது. ஜனாதிபதி பரிந்துரையில் கொடுக்கப்பட்ட ஒரு கருத்து ஒரு தீர்ப்பை மீறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் போத் ஆர் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, which of the following article deals with the appointment of Chief Justice of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் எந்த பிரிவு இந்திய தலைமை நீதிபதி நியமனம் பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 124(2) அப்படிங்கிறது தான் தலைமை நீதிபதி நியமனம் பற்றி விவாதிக்கிறது. அடுத்ததை பாருங்க, which article deals with the power of president to make regulation for certain union territories அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில யூனியன் பிரதேசங்களுக்கு குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பற்றி எந்த பிரிவு பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 240 அப்படிங்கிறது சரியான விடை.
அடுத்து பாருங்க, பர்சனாலிட்டி ரைட்ஸ் இன் இந்தியா கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆளுமை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் வருகின்றன? பிரிவு 21. இந்த 21 ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கப்பட்ட ஒரு இது. நிறைய விதமா